February 28, 2026. அதேதான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைஞ்சு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் ரோரிங் லயன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான வான்வழி தாக்குதல்களை தொடங்கினாங்க. ஈரானோட அணுசக்தி மையங்கள், இராணுவ தளங்கள், இணைய சேவைகள் என அனைத்தும் சில மணி நேரங்கள்ல நிர்மூலமாக்கப்பட்டன. நாடே இருள்ல மூழ்கியது. அது ஒரு நவீன தொழில்நுட்ப போரின் உச்சம்னு சொல்லலாம். ஈரானோட 80% வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அமெரிக்காவோட ஸ்டெல்த் விமானங்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. 11 நாட்கள்ல 6000க்கு மேற்பட்ட ஈரானிய ராணுவத்தினர் பலியானாங்க. 6000 பேரா? ஆமா, 20 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. ஆனா இவ்ளோ பெரிய தாக்குதலை எதிர்கொண்டும் ஈரான் எப்படி உடனடியாக வீழவில்லை அப்படிங்கிறது தான் ராணுவ வியூகங்களை ஆராய்பவர்களை வியப்புல ஆழ்த்தியது. அது எப்படி ஒரு வல்லரசு நாட்டை ஈரான் இவ்வளவு நாட்கள் தாக்குப்பிடிச்சதுன்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஈரானோட அசம்